இதற்கு பிறகு பரலோகத்தில் உள்ள ஏராளமான மக்களின் ஓசையைப் போல ஒலித்ததைக் கேட்டேன். அவர்கள், அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், வெற்றியும் மகிமையும் வல்லமையும் நம் தேவனுக்கு உரியது. அவரது நியாய தீர்ப்புகள் உண்மையும் நேர்மையுமானவை. நமது தேவன் மாபெரும் வேசியை தண்டித்து விட்டார். இந்த உலகத்தை தன் வேசித்தனத்தால் கெடுத்தவள் அவளே. அவள் கொன்ற தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு தேவன் பழி வாங்கினார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பரலோகத்தில் உள்ள மக்கள், அல்லேலூயா, அவள் எரிவதால் வரும் புகை என்றென்றைக்கும் எழும்பிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். பிறகு 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் பணிந்து வணங்கி சிம்மாசனத்தில் வீற்றிருந்த தேவனை வழிபற்றினார். ஆமேன், அல்லேலூயா என அவர்கள் சொன்னார்கள். பின்னர் சிம்மாசனத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. அது நமது தேவனுக்கு சேவை செய்யும் அனைத்து மக்களே, அவரை துதியுங்கள். நமது தேவனுக்கு மகிமை அளிக்கும் பெரியோரும் சிறியோருமான மக்களே, நமது தேவனை துதியுங்கள் என்று கூறியது. அதற்கு பிறகு ஏராளமான மக்களின் ஓசையைப் போல ஒலித்ததைக் கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போலவும் இடியோசைப் போலவும் கேட்டது. அவர்கள் சொன்னார்கள், அல்லேலூயா, நமது தேவனாகிய கர்த்தர் ஆளுகிறார். அவரே சர்வ வல்லமையுள்ளவர். நாம் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைவோம். தேவனுக்கு மகிமையை கொடுப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவரின் மணமகள் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். மெல்லிய ஆடைகள் அவளுக்கு அணியும்படியாக தரப்பட்டன. அந்த ஆடைகள் பளபளப்பானவை, சுத்தமானவை. பிறகு அத்தூதன், ஆட்டுக்குட்டியானவரின் திருமண நாளில் விருந்துண்ண அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதனை எழுதி வைத்துக்கொள் என்றான். இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றும் சொன்னான். பிறகு நான் அந்த தூதனை வணங்குவதற்காக குனிந்தேன். ஆனால் அத்தூதன் என்னிடம், என்னை வணங்க வேண்டாம், இயேசுவின் உண்மையை கை கொண்டுள்ள உன்னைப் போலவும் உன் சகோதரனைப் போலவும் நான் ஒரு ஊழியக்காரனே. தேவனை வணங்கு, ஏனென்றால் இயேசுவின் உண்மை தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பிறகு நான் பரலோகம் திறக்கப்பட்டதைக் கண்டேன். எனக்கு முன்னால் ஒரு வெள்ளை குதிரை நின்றது. அதன் மீது இருந்தவர் நம்பிக்கை என்றும் உண்மை என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் நியாய தீர்ப்பிலும் போர் செய்வதிலும் மிக சரியாக இருக்கிறார். அவரது கண்கள் எரிகிற நெருப்பு போல ஜொலித்தது. அவரது தலையில் பல கிரீடங்கள் இருந்தன. அவரது பெயர் அவருக்கு மேல் எழுதப்பட்டிருந்தது. அப்பெயர் அவருக்கு மட்டும் தெரிந்திருந்தது. வேறு எவருக்கும் அப்பெயர் தெரியாது. அவர் இரத்தத்தால் நடைக்கப்பட்டிருந்த அங்கியை அணிந்திருந்தார். அவர் பெயரே தேவனுடைய வார்த்தையாகும். பரலோகத்தின் படைகள் அவரை பின்தொடர்ந்தன. அவர்கள் வெள்ளை குதிரைகளின் மேல் வந்தனர். அவர்கள் வெள்ளையும் சுத்தமுமான மெல்லிய ஆடையையும் அறிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து கூர்மையான வாள் வெளியே வருகிறது. அவர் பிற நாடுகளை வெல்ல அதனை பயன்படுத்துவார். அவர் இரும்பு கோலால் அத்தேசங்களை ஆள்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கோபமாகிய ஆலையிலுள்ள திராட்சையை மிதிப்பார். அவரது ஆடையின் மேலும் தொடையின் மேலும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்றும் பெயர் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தேவதூதன் சூரியனில் நிற்க கண்டேன். வானத்தில் பறந்து கொண்டிருந்த அனைத்து பறவைகளிடமும் அவன் உரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான், தேவனுடைய சிறந்த விருந்துக்கு அனைவரும் சேர்ந்து வாருங்கள். ராஜாக்கள், சேனை தலைவர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள் ஆகியோரின் சரீரங்களை உண்ண முடியும் வண்ண ஒருங்கிணைந்து வாருங்கள். குதிரைகள் மற்றும் குதிரைகளின் மேல் சவாரி செய்தவர்களின் உடல்களை தின்னவும், சுதந்திரமானவர்களின் அடிமைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் ஆகிய மக்கள் அனைவரின் சரீரங்களையும் தின்னவும் வாருங்கள் என்றான். பிறகு நான் அந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரையும் அவரது படையையும் எதிர்த்து போரிட அந்த மிருகமும் தன் படைகளின் பூமியின் ராஜாக்களும் ஒருங்கிணைந்ததை கண்டேன். பிறகு நான் அந்த குதிரையின் மேல் ஏறி இறங்கியவரையும் அவரது படையையும் எதிர்த்து போரிட அந்த மிருகமும் தன் படைகளையும் பூமியின் ராஜாக்களும் ஒருங்கிணைந்ததை கண்டேன். ஆனால் அந்த மிருகம் பிடிபட்டது. போலி தீர்க்கதரிசியும் பிடிபட்டான். இவனே அந்த மிருகத்திற்காக அற்புதங்களை செய்தவன். மிருகத்தின் அடையாளத்தை கொண்டிருந்தவர்களையும் மிருக விக்கிரத்தையும் வழிபட்டவர்களையும் இவ் அற்புதங்களால் அவன் வஞ்சித்தான். போலி தீர்க்கதரிசியும் மிருகமும் கந்தகமும் எரிகிற நெருப்புக் கடலில் உயிரோடு போடப்பட்டார்கள்.